السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அசருடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகள், எம்முடைய இம்மை மறுமைக்கு எது பிரயோஜனமோ அந்த விடயங்களை பேசுவதற்குரிய, கேட்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கிறார். பெருமதியான ஒரு நேரம் ஒரு தலைப்பில் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லி தந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய தோழர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி கண்குளிர்ச்சியாக ஆக்கி கொண்டார்கள், இன்று எம்முடைய நிலை என்ன, எம்முடைய குடும்பங்கள் ஏன் அந்த கண் குளிர்ச்சி இல்லாமல் போனது, அதை உண்டாக்குவதற்கு என்ன வழி என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் இந்த குறுகிய கால உலக வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் எமக்கு தந்திருக்கிறார். சில கட்டங்கள் சந்தோஷம், சில கட்டங்கள் கவலை, ஆரோக்கியம், நோய், எதுவாக இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லாது. இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே அல்லாஹ் நிரந்தரமாக தரவில்லை. காலையில் சிரிக்கிறார், மாலையில் அழுகிறார். காலையில் சந்தோஷம், மாலையில் கவலை. காலையில் சுகதேகியாக இருக்கிறார், மாலையில் நோயாளி. காலையில் ஹயாத்தோடு இருக்கிறார், மாலையில் ஜனாசா செய்தி கேள்விப்படுகிறது. இதுதான் உலக வாழ்க்கை. இப்படியான ஒரு நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படி எம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமானதாக மாற்றிக்கொள்வது? குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும் போது கணவன், மனைவி, பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கை, இதிலும் யாரை யார் முந்துவார்கள், யாரை விட்டு யாருக்கு மரணம் வரும் என்பது கூட தெரியாது. சில வேளைகளில் கணவனுக்கு முன்னால் மனைவி, அல்லது மனைவிக்கு முன்னால் கணவன், அல்லது பெற்றோருக்கு முன்னால் பிள்ளைகள் மரணிக்கலாம். இப்படியான ஒரு நிலையில் வாழக்கூடிய நாம் வாழும் இந்த குறுகிய காலத்திலாவது தீனை கொண்டு ஒரு நிம்மதி அடையவில்லை என்றால் பெரிய நஷ்டவாளிகள் நாம். பலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னதில் சந்தோஷம், இன்னதில் நிம்மதி. அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் எதில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதில் தவிர வேறு எங்கும் நிம்மதியை தேடவே முடியாது. தேடுவது கூட நஷ்டம். அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். எதில் நிம்மதி இருக்கிறது? நிம்மதி என்றால் மனசுக்கு ஒரு ஆறுதல். எதில் இருக்கிறது? அல்லாஹ் மூன்றை சொல்லுகிறான். இந்த மூன்றில் தான் நிம்மதி. அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது அதைத்தான். யார் அந்த மூன்றையும் சரியாக அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த மூன்றிலும் பேணுதல் காட்டுவார்களோ நிச்சயமாக அந்த மூன்றின் மூலம் நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது தவிர வேறு எதிலும் நிம்மதி தேடவே முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்கள் உள்ளத்தின் நிம்மதிக்கு முதல் காரணம் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிந்தனை. கவலையோடு இருக்கிறார், சஞ்சலத்தோடு இருக்கிறார், பயத்தோடு இருக்கிறார், உள்ளத்திலே ஒரே குழப்பம். இந்த நேரத்திலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் உள்ளத்தில் ஒரு நிம்மதி.
உள்ளத்தில் ஒரு நிம்மதி. ஏன்? அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் அவனுடைய சிந்தனையில். தனிமையிலே உட்கார்ந்து குர்ஆனை திறக்கிறார், ஓதுகிறார். உயிரோட்டமாக இதை சிந்தித்தால் நிச்சயம் நிம்மதி இருக்கிறது. சிலர்களை பார்க்கிறோம், சரியாக உடுப்பதற்கு ஆடை கிடையாது, சரியான அமைப்பில் ஒரு வீடு கிடையாது, சரியான அமைப்பிலே ஒரு வருமானம் கிடையாது. வெளிரங்கத்தை பார்த்தால் ஒரு ஏழை மனிதன், இவர் மிச்சமே கஷ்டத்தோட கவலையோடு இருக்கிறாரா இருக்கும் என்று வெளிப்பார்வை பார்க்கும் எமக்கு விளங்கலாம். ஆனால் அந்த மனிதன் ஒரு மூலையிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், ஒரு மூலையிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார், தஹஜ்ஜுடைய தொழுகை கூட தவற விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் நிம்மதி கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காது. ஏன்? கோடிகளில் நிம்மதி கிடையாது, நகை நட்டுகளில் நிம்மதி கிடையாது, ஆடம்பரமான வீட்டில் நிம்மதி கிடையாது. அல்லாஹ்வை நினை, அதில் நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முதல் நிம்மதி அது. இந்த நிம்மதியை நாம் கண்டோமா? இதுவரை காலம் இந்த திக்கரை கொண்டே அல்லாஹ்வுடைய சிந்தனைகள், எதை செய்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அதை கொண்டு நாம் நிம்மதி அடைந்தோமா? இதுவரை காலம் அடையவில்லை என்றால் மிக பெரும் நஷ்டம். இது முதலாவது நிம்மதிக்குரிய வழி. இரண்டாவது, அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா. அல்லாஹ் உங்களுடைய வீடுகளுக்குள் நிம்மதி வைத்திருக்கிறார். வீடுகள் என்பது நாமெல்லாம் ஒதுங்கக்கூடிய ஒரு தலம். ஒவ்வொரு நாளும் எம்முடைய இருப்பிடத்தை நோக்கி நாம் என்ன செய்து விடுவோம்? ஒதுங்கி விடுவோம். அந்த இருப்பிடம், அந்த வீடு, அது நிம்மதிக்குரியதாக இன்று இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் நிம்மதி இருக்கிறது என்று தெரியுமா? அந்த வீட்டுக்குள் தீன் இருக்குமாக இருந்தால், அந்த வீடு திக்ருடைய வீடாக இருக்குமாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் குர்ஆன் ஓதப்படுமாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கப்படுமாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் கணவன் மனைவி அன்பு பரஸ்பரம் இருக்குமாக இருந்தால், கணவனுக்கு வழிபடக்கூடிய மனைவி இருப்பாளாக இருந்தால், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பார்களாக இருந்தால், ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்கள் இருப்பார்களாக இருந்தால், மஹரம் அஜ்னபியத் பேணக்கூடியவர்கள் இருப்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் பேசப்படக்கூடிய இடமாக இருக்குமாக இருந்தால், அந்த வீட்டுக்குள் அல்லாஹ் நிம்மதியை உண்டாக்குவான். இந்த நிம்மதி எம்முடைய வீடுகளுக்குள் இருக்கின்றனவா? இல்லாததற்கு காரணம் என்ன? நாம் தான் தொலைத்து விட்டோம் நிம்மதியை. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீடுகளுக்குள் நிம்மதி இருக்கிறது என்று. அந்த நிம்மதிகளை மீண்டும் எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நிம்மதிகள் வேண்டுமா? எம்முடைய வீடுகளுக்குள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விடயங்கள் நடக்க வேண்டும். ஆடம்பரமான வாழ்க்கையும், நேரம் பார்த்தாலும் தியேட்டர் போல, மியூசிக்கல் ஷோ போல, அங்கால உம்மாட ரூம்ல படம் பார்க்கிறா, மகள்ட ரூம்ல படம் பார்க்கிறா, வாப்பா முன்னால செட்டியில உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார், பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள் நிம்மதி இருக்குமா? அதிகமான வீடுகள் கணவன் மனைவி, உம்மா வாப்பா, உள்ள குட்டி பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்த வீட்டுக்குள் நிம்மதி இருக்குமா? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சொல்லும் இரண்டாவது நிம்மதி எம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும் நிம்மதிக்குரிய இடமாக. மூன்றாவது தான் மிக முக்கியம் எம்முடைய தலைப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. உங்களிலே இருந்து உங்கள் மனைவியை அல்லாஹ் படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எதற்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, மனைவி அளவில் நீங்கள் நிம்மதி அடைவதற்காக. ஒரு கணவனுக்குரிய நிம்மதிக்குரிய மூன்றாவது இடமாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு மனைவி. என்று அவள் நிம்மதிக்குரியவளாக இருப்பாள் தெரியுமா? என்று அவள் சந்தோஷத்துக்குரியவராக இருப்பாள் தெரியுமா?
அவள் ஒரு தீன்தாரியாக இருந்தால் அவள் தன் கணவனுக்கு நிம்மதிக்கு காரணமாக இருப்பாள். நிம்மதிக்கு காரணமாக இருப்பாள். இந்த இடம் பிழைக்குமாக இருந்தால் இந்த இடத்தில் நிம்மதியை தொலைப்பது கணவன் மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய குழந்தைகளும் சேர்த்து நிம்மதியை இழப்பார்கள். அப்படி நிம்மதிகள் பறிபோகும் போது அந்த வீடு கண்குளிர்ச்சியான வீடாக இருக்குமா? கண்குளிர்ச்சியான குடும்ப வாழ்க்கையாக அந்த குடும்ப வாழ்க்கை இருக்குமா? நிச்சயமாக கேள்விக்குறி. கேள்விக்குறி. அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது நிம்மதி கணவனுக்கு மனைவி மூலம், மனைவிக்கு கணவன் மூலம். இந்த இடம் சீராகினால் கண்குளிர்ச்சியான குடும்பம் அது. இந்த இடம் சீர்கெட்டால் அது என்றுமே வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கு. அதனாலே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் கண்குளிர்ச்சி அடைந்து விட்டுத்தான் மரணிக்க வேண்டும். கணவன் மனைவி மூலமாக, மனைவி கணவன் மூலமாக அல்லாஹ் ஒரு துஆவையே சொல்லித் தருகிறார். ஒரு துஆவையே சொல்லித் தருகிறார். காரணம், அந்த துஆவுடைய அர்த்தத்தை பாருங்கள். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எம்முடைய பிச்சலங்கள் மூலம், எம்முடைய மனைவி மூலம் எமக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. கண் குளிர்ச்சியை தருவாயாக. அந்த மனைவி எனும் போது, பிள்ளைகள் எனும் போது, பிச்சலங்கள் எனும் போது அதன் மூலம் கண் குளிர்ச்சி வர வேண்டும் என்பது மிக முக்கியம். அதனாலே இந்த துஆவை கேட்குமாறுதான் அல்லாஹ் அந்த துஆவை கூட குர்ஆனிலே சொல்லி தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துஆ. எங்கே இன்று கண் குளிர்ச்சி? ஏன் தொலைத்தோம்? எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தது? இன்று உலக மட்டத்தில் பெரிய அளவில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கண் குளிர்ச்சி கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது. காரணம், அன்று வாழ்ந்தவர்கள் ஏழைகள். அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களோடும் இருந்தவர்களில் அதிகமானவர்கள் ஏழைகள். ஏழ்மை என்பது கண் குளிர்ச்சியை இல்லாமல் ஆக்கவில்லை. ஏழ்மை என்பது குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கவில்லை. இன்று அதிகமானவர்கள் நினைத்திருக்கிறார்கள், இதிலும் அதிகமான பெண்கள் நினைத்திருக்கிறார்கள், சொத்து இருந்தால் தான் நிம்மதி, பெரிய அளவில் வீடு இருந்தால் தான் நிம்மதி, நகரட்டு இருந்தால் தான் நிம்மதி, வாகனம் இருந்தால் தான் நிம்மதி. அன்பார்ந்தவர்களே, இது எதிலும் நிம்மதி கிடையவே கிடையாது. இது எதிலும் சந்தோஷங்கள் கிடையவே கிடையாது. இருக்கலாம், அதை கொண்டு நீ சந்தோஷப்படக்கூட வேண்டாம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. உலகத்தை நினைத்து நீ சந்தோஷப்படாதே. வஃபரிஹு பில் ஹயாத்தித் துன்யா, ஒரு கூட்டம் உலகத்தை வைத்து சந்தோஷப்பட்டார்கள். வமல் ஹயாத்துத் துன்யா மினல் ஆகிரத்தி இல்லா கலீல். அல்லாஹ் சொல்றான், ஆகிராவை வைத்து பார்க்கும் போது உலகம் என்பது ஒரு அற்பமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆகிராவை வைத்து பார்க்கும் போது உலகம் என்பது அற்பமானது. இந்த உலகத்துடைய மோகத்தினால் எத்தனையோ பேர்கள் தன் குடும்ப வாழ்க்கையின் கண் குளிர்ச்சியை தொலைத்து விட்டார்கள். இந்த உலகத்தின் மோகத்தினால், உலகத்தின் அதிகரிப்பு வேண்டும் என்பதற்காக அதிகமானவர்கள் தன் குடும்பத்தின் கண் குளிர்ச்சிகளை, நிம்மதிகளை தொலைத்து விட்டார்கள். என்றைக்கு உலகத்துடைய மோகம் வருமோ, ஒரு ஆணுடைய உள்ளத்தில் வருவதை விட மிக பயங்கரம் ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் வருவது. ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் வருவது. உலகத்தின் மோகம் வந்துவிடவே கூடாது. அது வந்தாலே உள்ளத்தின் நிம்மதிகளை எல்லாம் சீர்குலைத்து விடும். எதுதான் கிடைத்தாலும் போதாது என்ற தன்மை வந்துவிடக் கூடாது. வந்துவிடுமாக இருந்தால் குடும்பத்தின் நிம்மதிகளே தொலைந்து விடும். பல கணவன்மார்கள் இன்றி வட்டியில் விழ வேண்டிய நிலை வந்ததற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? ஆடம்பரமான வாழ்க்கை. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும், பெரிய அளவுல வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை, வாகனம் வாங்கணும், வசதி இல்லை, ஹராத்துல கை வச்சார், வீடை கொண்டு அடகு வச்சார், நகையை கொண்டு அடகு வச்சாங்க, வாங்கினாங்க, கட்டினாங்க, ஓட்டினாங்க, ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. நிம்மதி வந்தாச்சுதா? நிம்மதி வந்துடுமா? குடும்பத்தில் கண் குளிர்ச்சி வந்துடுமா?
அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தின் கண்குளிர்ச்சி மிக முக்கியமானது. அந்த ஒன்று இருக்கிறதே, ஏழ்மையாக இருந்தாலும் சீமானாக வாழ வைக்கும். ஏழ்மையாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சீமானாக வாழ வைக்கும். பெரும் ஆடம்பரமான வீட்டில் கிடைக்காத நிம்மதி ஒரு ஏழையின் குடிசையில் இன்று கிடைக்கிறது என்றால், ஒரு ஏழை குடிசையிலே அந்த நிம்மதி அடைகிறான் என்றால், இந்த உலகம் என்ன பெருமதி? உலகத்தின் சொத்தை கொண்டான் நிம்மதி இல்லை. அந்த ஏழை இதை போதும் என்று ஆக்கிக் கொண்டான் உள்ளத்தில் நிம்மதி அல்லாஹ் கொடுத்தான். அதனால சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது நாம் நினைப்பதல்ல, நாம் நினைத்தபடி மாற்றுவதல்ல. அதற்கு என்று அல்லாஹ் ரசூல் ஒரு முறை காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பில் நீ உன் குடும்ப வாழ்க்கை அமைத்துக்கொள். அமைத்தால் அதில் உனக்கு உள்ளத்தின் சந்தோஷமும் கண்குளிர்ச்சியும் உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்கள். யாரை நிம்மதிக்குரிய இடமாக வைத்தார்கள்? ஏன் வைத்தார்கள்? அந்த நிம்மதிக்குரிய இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவு செய்தார்களே தன் மனைவி. அந்த மனைவி எப்படிப்பட்டவர்? அந்த மனைவி இந்த தீனுக்காக என்ன செய்தார்கள்? அப்படி இருந்ததனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதி கண்டார்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமானவர்களா? மிக பெரும் ஒரு செல்வ சீமாட்டி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவாவுடைய ஆரம்ப கட்டம், நுபுவத்துடைய கட்டம் கிடைத்து விட்டது. ரிசாலத் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிசாலத் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக, வேர்வையோடு விரண்டோடி வருகிறார்கள். எங்க? தந்த வீட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கிறார்கள். தன் மனைவி இருக்கிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வேற யாருக்கிட்டே ஓடல, வேற யாருக்கிட்டே ஓடல. தன்னுடைய நண்பன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஓடல. நண்பனிடம் கிடைக்காத நிம்மதி சாலிஹான ஒரு மனைவியிடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து சொன்னார்கள், என்ன போத்தி எனக்கு மேல தண்ணிய ஊத்துண்டாங்க. மனைவி ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரை மூடினாங்க, மேல தண்ணிய ஊற்றினாங்க. என்ன நடந்துச்சு? என்ன பிரச்சனை? எதுவும் கேட்கல. கொஞ்ச நேரம் போகட்டும், அதுக்கு பின்னால கேட்போம். அப்படியே விட்டாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவடைந்த நேரம் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஒரு சாலிஹான மனைவியுடைய வாயில் இருந்து மட்டும்தான் வரும், மட்டும்தான் வரும். லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. என் அன்பு கணவரே, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்கவே மாட்டார். கணவனை விளங்கினார்கள். சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் வீணாக்க மாட்டான். நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்களே, அடுத்தவங்களோட கஷ்டத்துல கலந்து கொள்றீங்க, உறவுகளை சேர்ந்து வாழ்றீங்க, இப்படி எல்லாம் உதவி செய்றீங்க, என்னென்ன நலவுகள் தன் கணவனிடம் இருக்கிறதோ அனைத்து நலவுகளையும் சொல்லி காட்டினார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் ஒரு நிம்மதி அடைகிறது. நிம்மதிக்குரிய இடம் மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நிம்மதியை கண்டார்கள். அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஓடி வருகிறார்கள். முஅத்தாவுடைய யுத்தத்துக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஅத்தாவுடைய யுத்தத்துக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியாக வேண்டி இருக்கிறது. ஒரு நாள் 2 நாள்ல வெளியாகணும். மஷூரா முடிவாகியாச்சு. அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். அழுதவர்களாக. யாரிடத்திலே வருகிறார்கள்? தன் மனைவியிடத்திலே வருகிறார்கள். ஓடி வந்தவர்கள், தன் மனைவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஓடி வந்தவங்க தன் மனைவியுடைய மடியில தலையை வச்சு அழ ஆரம்பிச்சாங்க. தண்ட மனைவியுடைய தலையில மடியில தலையை வச்சு அழ ஆரம்பிச்சாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. மனைவிக்கு தெரியாது என்ற கணவன் ஏன் அழுகிறார். அந்த நேரத்தில் இந்த அழுகையை பார்த்து மனைவியும் அழுதாங்க. அழுகிறாங்களா? அளவிடுங்க. அந்த அழுகையின் முடிவில் ஒரு மன ஆறுதல் உண்டு. அழுதாங்க.
அளவிட்டாங்க, தானும் சேர்ந்து அழுதாங்க. யார்? மனைவியும் சேர்ந்து அழுகிறாங்க. அந்த நேரம் அப்துல்லா பின் ரவா ரலியல்லாஹு சொன்னாங்க, எதற்காக நீ அழுகிறாய்? அந்த நேரம் மனைவி சொன்னாங்க, நீங்க அழுகிறத பார்த்தா என்னாலையும் பொறுக்க முடியல, அதுதான் அழுதுட்டேன்டா. இந்த நேரம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. நான் மரணிக்கவிருக்கிறேன், யுத்தத்துக்காக வேண்டி புறப்பட இருக்கிறேன். அவர்களுக்கே உறுதி நான் மரணிப்பேன், ஷஹீதாகுவேன் என்று. அதே ஷஹாதத்தை அல்லாஹ் முஅத்தாவுடைய யுத்தத்தில் அவர்களுக்கு கொடுத்தார். ஷஹீதாகுவேன் என்றது உறுதி. அந்த நேரத்தில் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய வசனம் ஞாபகம் வந்தது. இதுதான் தீன் உள்ள குடும்பம். குடும்பத்தில் தீன் இருக்குமாக இருந்தால், மனைவியிடம் கணவனிடம் தீன் இருக்குமாக இருந்தால், மறுமையின் சிந்தனையும் நரகத்துடைய பயமும் சொர்க்கத்துடைய ஆசையும் இருக்குமாக இருந்தால், அந்த குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சி. கண்குளிர்ச்சி. உலக மோகம், உலகத்துடைய ஆடம்பரம், உலகத்தில் இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எவை எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வாழணும், நான் இப்படி பெருமையா இருக்கணும் நினைச்சால் குடும்ப வாழ்க்கையின் கண்குளிர்ச்சியை மாறி கண்ணீரும் வேதனையுமாகத்தான் இருக்கு. இவங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதி கண்டதே எதனால? தீனை கொண்டு அழுதார்கள். என்ன காரணம் சொல்லுகிறார்கள்? மறுமையின் ஞாபகம் வந்தது. அதிலே சிராத்துடைய சிந்தனை வந்தது மனைவியே. அல்லாஹ் சொல்லுகிறார், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் அந்த சிராத்தை கடக்காமல் சொர்க்கம் நுழைய முடியாது. ஒன்று கடந்தால் சொர்க்கம், கடக்க தவறினால் நரகம். இரண்டில் ஒன்று உறுதி. இந்த வசனம் ஞாபகம் வந்தது. நான் கடந்து தப்பி விடுவேனா, விழுந்து விடுவேனா என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார். பயப்படுகிறேன். இந்த வேதனையை கூட யாரிடம் வந்து சொல்லுகிறார்கள்? தன் மனைவியிடம். காரணம், அந்த மனைவி கணவனுக்கு நிம்மதிக்குரிய இடமாக இருந்தார்கள். அதனாலே கணவன் தன் மனைவியிடம் மறுமையின் நிலையை பற்றி, அந்த கவலையை பற்றி பேசுகிறார். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையுடைய கண்குளிர்ச்சி இல்லாமல் போய் விட்டது என்பதை கூட விளங்க முடியும். கணவன் தன்னுடைய வேதனைகளை முறைப்பாடு செய்வது யாரிடம்? மனைவி தன்னுடைய வேதனைகளை முறைப்பாடு செய்கிறாள் யாரிடம் என்பதை புரிந்தாலே, விளங்கினாலே புரிந்து கொள்ள முடியும். கண்குளிர்ச்சி ஏன் இல்லாமல் போனது என்று. கண்குளிர்ச்சி ஏன் இல்லாமல் போனது என்று யார் எமக்கென்று? குடும்ப வாழ்க்கையில் இன்று ஏன் சீர்குலைவு? ஏன் இந்த குடும்ப வாழ்க்கை கண் கலங்க வைத்திருக்கிறது? எம்முடைய வீடுகளுக்குள் தீன் இருக்கிறதா? கணவன் மனைவி எனும் உறவு ஒரு பலமான உறவு. அல்லாஹ் சாதாரணமாக சொல்லவில்லை. பெண்ணை பெற்ற வாப்பா தண்ட கைய பிடிச்சி, மருமகண்ட கைய தண்ட கைக்குள்ள இணைச்சி, ஜவ்வஜ்துக, உனக்கு நான் என் மகளை முடிச்சு தந்துட்டேன், கபில்து, நான் ஏத்து கொண்டுட்டேன் என்று சொன்னாரே மருமகன். இது சாதாரணமான உடன்படிக்கை அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், மீசாக்கன கலீதா, ஒரு பலமான வாக்குறுதி. இது ஒரு பலமான வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை ஏற்றவர் முழு பொறுப்பு எடுக்கிறார். அந்த கணவர் சொர்க்கம் வரைக்கும் உனக்கு பொறுப்பு. நான் கணவன் கணவனுடைய பொறுப்பை, மனைவி மனைவியுடைய பொறுப்பை உணர்ந்தால், கணவன் கணவனுடைய பொறுப்பை, மனைவி மனைவியுடைய பொறுப்பை உணர்ந்தாலே அந்த குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சி தான். அந்த குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சி தான். எப்படி இன்று கணவனுடைய பக்கத்தில் அநியாயம் நடக்கிறதோ அதே போல மனைவியுடைய பக்கத்திலும் இன்று ஏராளமான அநியாயங்கள் குடும்பங்களுக்குள்ளே பெருகுமாக இருந்தால் நிச்சயமாக கண்குளிர்ச்சியை காணவே முடியாது. காணவே முடியாது. பிரச்சனைகள் பிளவுகள் வராத குடும்பம் யாருடைய குடும்பமே இல்லை. குடும்பம் என்றாலே அங்கே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையே வந்துவிடக் கூடாது, மனைவி ஸ்மூத்தா போகணும், கணவனை ஸ்மூத்தா போகணும் நினைச்சா அது நடக்க முடியாது. அந்த அப்படி ஒரு குடும்பம் வாழ முடியாது. நடிக்கத்தான் வேண்டும். அது வேண்டுமென்றா ஒரு நாடகத்துக்கு, ஒரு படத்துக்கு ஓகே. உண்மையான நிதர்சனமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அது முடியாது. ஏன்? பிரச்சனை என்பது வரவில்லை என்றால் அது குடும்பமே கிடையாது. வரணும் பிரச்சனை.
மனைவி சொல்றதை கேட்காம நடக்கணும். கணவன் கொஞ்சம் பிழையும் செய்யணும். மனைவியோட உள்ளத்தை நோவடிக்கையும் வேணும். எல்லாம் நடந்தாத்தான் குடும்பம். அதற்கு பின்னால் பாருங்கள் உண்டாகக்கூடிய ஒரு இணைப்பை, அந்த இணைப்புக்கு பின்னால் வரக்கூடிய சந்தோஷம் இந்த பிரச்சனைக்கு முன்னால் இருந்த சந்தோஷத்தை விட அதிகமாக இருக்கு. இதுதான் தீனுள்ள குடும்பம். தீனுள்ள குடும்பம் இதுதான். இன்றைக்கு நாங்க நினைச்சது பிரச்சனை வந்தாலே வெடிச்சாச்சு. இன்றைக்கு சில குடும்பங்கள் நிம்மதிகளை எல்லாம் தொலைத்திருக்க காரணம், கண்குளிர்ச்சிகள் எல்லாம் தொலைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? சின்ன பிரச்சனை வந்தா கூட இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியல, அவரவர் விருப்பப்படி முடிவெடுத்து விடுவார்கள். அவரவர் விருப்பப்படி முடிவெடுத்து விடுவார்கள். இன்னும் சொல்றதாக இருந்தால் கணவன் குடும்பம் தலபோடும், மனைவிட குடும்பம் தலபோடும். தலபோட்டு சின்ன பிரச்சனை பெருசாக்கி நட்போட்டுக்கு கொண்டு வந்து அங்க கேவலப்படுத்தி சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி அங்க எத்தனையோ கேவலங்கள் வந்து கடைசியில சீரழிகிறது. குடும்ப வாழ்க்கைகள் சிதறி கண்குளிர்ச்சியே தொலைந்து விட்டது. இப்படியும் சில நிலைமைகள், கண்குளிர்ச்சிகள் இப்படியெல்லாம் தொலைகிறது. இந்த சமூகம் அழகான வழிகாட்டல், குடும்ப வாழ்க்கை என்றால் இதுதான் என்ற வழிகாட்டல் காட்டப்பட்ட சமூகம் இப்படியெல்லாம் நடப்பார்களாக இருந்தால் இந்த சமூகத்தின் எதிர்காலம் என்ன? இதில் பாதிக்கப்படுபவர்கள் யார்? இந்த பிஞ்சுகள் தான் பாதிக்கப்படுவார்கள். சிறுவர்கள், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் என்றும் நாம் தீனை கைவிட்டு விடக்கூடாது. மிக மிக முக்கியமாக சொல்லுகிறேன், வினயமாக சொல்லுகிறேன், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையின் கண்குளிர்ச்சிக்கு மிக பெரும் ஒரு பொறுப்பு, பங்கு உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு உண்டு. நீங்கள் தான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க வேண்டும். அந்த கண்குளிர்ச்சி உருவாகுவதும் உங்களால், அந்த கண்குளிர்ச்சி தொலைவதும் உங்களால். அதனால் எப்படி ஒரு தீனுள்ள குடும்பம் உருவாக வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறதோ அந்த அமைப்பில் உருவாக்குங்கள், அந்த அமைப்பில் உருவாக்குங்கள் என்று தன் வீட்டுக்குள் கணவன் மனைவி பிள்ளைகளாக வாழும் போது கணவனுடைய ஹக்கை உணராமல், கணவனுடைய கண்ணியத்தை உணராமல், என்ன சிலவனுக்கு கணவன்ட கண்ணியமே தெரியாது. என்ன கணவன்டா யாரு, யாரு கணவன்டா யாரு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள், ஒரு கணவன் என்றால் யார் பெருமதி விளங்கியதனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளுக்கு திருமணம் வைத்து முடித்து வைக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை அந்த நேரம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளுக்கு கணவனுடைய பெருமதியை சொல்லிக் கொடுத்துத்தான் முடித்து கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துத்தான் முடித்து கொடுத்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அயஸ்துத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ஒருவர் இன்னொருவருக்கு சுஜூது செய்யுமாறு நான் ஏவுவதாக இருந்தால் ஒரு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும் என்று ஏவிருப்பேன். அவ்வளவு பெரும் கடமை ஒரு மனைவிக்கு தன் கணவன் மீது இருக்கிறது. கணவனுக்கு அந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் ஒரு மனைவி என்று சொன்னார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய சொர்க்கம் யார்? அவளை பெற்றெடுத்த தாயும் தந்தை என்று அந்த பெண் ஒருவனை தன் கணவனாக ஏற்றுக்கொண்டுகிறாரோ அதோடு மாறுகிறது, சொர்க்கமே மாறுகிறது. தன் கணவன் தான் சொர்க்கம். இதை விளங்கியவர்கள் எத்தனை பெண்கள்! அட முடிச்சு கொடுத்த வாப்பா உமாக்கே தெரியல, என் மகளை முடிச்சு கொடுத்துட்டேன், இதுக்கு பின்னால என் மகளோட சொர்க்கம் நானோ என் பொண்டாட்டியோ இல்ல, என் மகளோட சொர்க்கம் அவள்ட மாப்பிளதான். எத்தனை பெற்றோர்கள் இதை விளங்கினாங்க. இதை விளங்கினா பெற்றோர் அந்த சொர்க்கத்தை கண்ணீர் வடிக்க வைப்பார்களா? சொர்க்கத்துடைய கட்டளைகளை மீறுவதற்கு வழியமைப்பார்களா? செய்தி செய்யத்தான் அவனுக்கு சொல்லுவார்களா? அவனுக்கு அநியாயம் செய்யுமாறு சொல்லிக் கொடுப்பார்களா? தன் மகள் சொர்க்கம் நுழைய வேண்டுமா? யார் காரணம்? அது யாருடைய சர்டிபிகேட் வேணும்? ஒரு பெண்ணுக்கு சொர்க்கம் வேண்டுமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவனுடைய பொருத்தம் வேண்டும். அவருடைய தாய் தந்தை பொருந்தினார்களோ இல்லையோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயம் இம்ரஅத்தின் மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தഖலத்தில் ஜன்னah. எந்த ஒரு பெண் தன் கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பாளோ அவள் சொர்க்கம் நுழைந்து விட்டாள் என்று சொன்னார். தாய்மார்களே, சகோதரிகளே, கண் குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் கணவனுக்கு வழிபடுங்கள்.
நீங்கள் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டீர்கள். சொர்க்கவாதியாக நீங்கள் இருக்கும் போது உங்களுக்கு உலக வாழ்க்கையில் என்ன சோதனை வரப்போகிறது? அந்த சொர்க்கத்தின் சாயலாக உங்கள் உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை நிச்சயம் உண்டாக்குவார், குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்குவார். சொர்க்கத்தையே தரவிருக்கும் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் நிம்மதிகளை தருவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏன் தொலைத்திருக்கிறோம்? கணவனுக்கு வழிபடும் ஒரு மனைவி வீட்டுக்குள் இல்லை என்றால் அந்த குடும்பம் கண்குளிர்ச்சியே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுக்க முழுக்க வழிபட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மனைவிமார்கள், சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், குழப்பங்கள் பிரச்சனைகள் வராமல் அல்ல, வரும். ஆனாலும் வழிபாடு எனும் வரும்போது மாற்றம் செய்யவில்லை, அவர்களுக்கு துரோகம் செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை. கொடுத்தால் மட்டும் தலையில் வைப்பது, கொடுக்கவில்லை என்றால் காலுக்கு கீழ் போடுவது, அப்படியான முறை அவர்களிடம் இருக்கவில்லை. அதனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் கண்குளிர்ச்சிகளை கண்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இன்று கண்குளிர்ச்சிகள் தொலைந்து விட்டன. அதில் மிக முக்கியமான காரணம் தன் கணவனுக்கு ஒரு பெண். இப்ப பெண்களை பத்தி சொல்றேன், அதுக்கு பின்னால கணவனை பத்தியும் சொல்லுவேன். பெண்கள் தன் கணவனுக்கு வழிபடாமல் இருப்பது. தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விடயத்தை பயப்பட வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான விடயம் பாருங்கள். அதாவது இன்று நவீன உலகம் ஒரு வித்தியாசமான குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். சின்ன சிறுசிகள் கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. எத்தனை வயசு? 17 வயசு, 16 வயசு, 18 வயசு, 20 வயசு, 21 எல்லாம் முடிச்சு கொடுத்தாச்சு. குடும்ப வாழ்க்கையின் யதார்த்தம் தெரியாது. குடும்ப வாழ்க்கை என்னன்னு தெரியல. உம்மா அப்பா சொல்லி கொடுக்கவும் இல்லை. குடும்ப வாழ்க்கையின் போது இப்படி பிரச்சனைகள் வந்தால் மகளே இதுதான் அதற்கு முறையின்றி பெண்ணை பெற்ற உம்மாவும் சொல்லிக் கொடுக்கல, மாப்பிள்ளை பெற்ற உம்மாவும் சொல்லிக் கொடுக்கல, குடும்பம் சொல்லிக் கொடுக்கல, திருமணம் முடிச்சு வச்சாங்க. பிரச்சனை வருகிறது. அன்பாக அன்பை கொட்டி பாப்பா தன்ன மகளை பார்த்தார். எப்ப? திருமணத்துக்கு முன்னால உம்மா அன்பை கொட்டி தன்ன மகனை வளர்த்தார். இப்ப இப்படி இருக்கிற நேரம் இதுவரை காலம் வராத ஒரு பிரச்சனை கணவனுக்கு மனைவியால், மனைவிக்கு கணவனால் ஒரு சின்ன வாய்த்தர்க்கம் வரும் போது கூட இது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய ஒன்றுதான் என்று புரியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்றி தெருவிலே இருக்கிறது. வாழ தெரியல. குடும்ப வாழ்க்கையின் யதார்த்தம் இது உலகத்தோடு முடியக்கூடிய ஒன்று அல்ல, மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய ஒன்று என்பதை எத்தனையோ பேர் மறந்து விட்டார்களே. இதனால இன்று எக்கச்சக்கமாக தலாக், ஏராளமான தலாக். தலாக்கை விட அதிகம் பசுகு. யாரு? மனைவி கொடுக்கிறது. அட, கணவன் கொடுக்கிறதுக்கு மறுத்தாலும் மனைவி விடுறாள் இல்ல, அவனோட வாழலாம். மனைவிடம் அம்மா வருவா, வாப்பா வருவாரு, அவனோட வாழலாம். மனுஷன் என்ன கொண்டு அவனுக்கு அடிச்சு போட்டான். இது வரைக்கும் நான் கை கூட வச்சில்லை. எங்கிட்ட சொல்லி இருக்கிறார். அட, நீ கை வச்சிருக்க மாட்ட, ஏண்டாவது உண்ட மகள், அவன் கை வச்ச அவன் மனைவி. உரிமை இருக்கிறது. தவறு செய்யும் போது, பிழை செய்யும் போது ஒரு சின்ன அடி அடிக்கலாம். சொல்லி கேட்கல, ஒரு அடி அடி. அல்லாவே சொல்லி தந்திருக்கிறானே. அட, இந்த சின்ன விஷயத்தை நீ பெருசாக்கி சின்ன பிஞ்சுகளுக்கு மத்தியில அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் பாப்பா, அம்மா குடும்ப வாழ்க்கை இப்படித்தான், பிரச்சனை வரும். நீங்க 2 பேரும் 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்தை கதவுக்கு வெளியில அம்பலத்துல கொண்டு வந்துடாதீங்க. சொல்லி கொடுங்க பெற்றோர்களே. இல்ல என்று சொன்னா சின்ன சிறுசுகள குடும்ப வாழ்க்கை கூட கண்குளிர்ச்சியாக இருக்காது. கண்குளிர்ச்சியா இருக்க. இன்றைக்கு எனக்கு தெரியுமா கல்யாணம்? இன்றைக்கு எனக்கு தெரியுமா மாப்பிள்ளை பொண்டாட்டி குடும்ப வாழ்க்கை? எத்தனையோ பார்த்து விட்டோம். எதற்கு தெரியுமா? இந்த செல்ஃபி அடிக்கவும், எங்கேயாவது ட்ரிப் வைத்து வீடியோ ஸ்டேட்டஸ் போடவும், கை கோர்த்து போறோம். எத்தனை நாளை போனவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கு பிரிஞ்சு வாழ்க்கையின் நோக்கம் தெரியவில்லை. குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கம் தெரியல. இந்த வாழ்க்கை வாழ்வது உள்ளத்தின் சந்தோஷத்தை அடைவதற்கென்று மனைவியானவளும் புரியவில்லை, கணவனானவனும் புரியவில்லை. இவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுடைய நிலை கேள்விக்குறியா இல்லையா? கேள்விக்குறி. அன்பார்ந்தவர்களே, எனவே வாழக்கூடிய இந்த குறைவான குறுகிய கால வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கண்டுவிட்டு மரணித்து விட வேண்டும். நிம்மதியை கண்டுவிட்டு மரணித்து விட வேண்டும். எத்தனையோ
இளம் வயதில் மரணங்கள் கேள்விப்பட்டோம். இளம் வயதில் மரணங்கள். திருமணம் முடிச்சு அடுத்த நாள் கணவன் மௌத்து. இப்ப கிட்டத்தட்ட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், மனைவி மௌத்து. திருமணம் முடித்து அடுத்த நாள். வாழ்க்கை அவ்வளவுதான். இந்த இடைப்பட்ட காலத்துல ஏனுங்களுக்கு கண்குளிர்ச்சியான குடும்பத்தை உருவாக்க முடியாது, ஏனுங்கிற குடும்பத்தை சந்தோஷமாக ஆக்க முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, என்றைக்காவது நீங்க உட்கார்ந்து யோசிச்சீங்களா? இத ஏன் என் உள்ளத்துல நிம்மதி இல்லை? நான் என் கணவனுக்கு சரியாட்ட நடக்கிறேனா? ஏன் கணவனுடன் நடக்கிறத வச்சு என் ரப்பு சந்தோஷப்படுவானா? எத்தனையோ தடவை என் கணவனுடைய உள்ளத்தை நோவடிச்சுட்டேனே. நான் மன்னிப்பு கேட்கல, என் ஈகோ உடல்ல. ஈகோ உடல்ல, அது விடாது. ஈகோன்றது மிக மோசமான ஒரு சாபம். அது கூடுதலா வார யாருக்கிட்ட? பெண்களுக்கிட்ட. அப்படி வந்துச்சுன்னா விளங்குங்க தாய்மார்களே, சகோதரிகளே, ஷைத்தானுங்களை வேற ரூட்ல கொண்டு போறாங்க. வேற ரூட்ல கொண்டு போறாங்க. எதுக்கு கொண்டு போறான் தெரியுமா? கணவனுடைய பொருத்தம் இல்லாதவளாக நீ வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற வழியில கொண்டு போறான்றதை நீங்க விளங்கி திரும்பிடுங்க. வானம் வானம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சாலிஹான பெண் யார் தெரியுமா? சாலிஹான பெண் யார் தெரியுமா? தாய்மார்கள், சகோதரிகள் கேட்டுக்கொள்ளுங்க. சாலிஹான பெண்ணண்டா யாரு? அவளுக்கும் அவள் கணவனுக்கும் மத்தியிலே பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வருகிறது. ஒன்று கணவன் ஆரம்பிச்சிருப்பார் அல்லது மனைவி ஆரம்பிச்சிருப்பார். ஏதோ ஒரு அமைப்புல பிரச்சனை வருகிறது. இந்த நேரம் மிச்சம் சுணங்க மாட்டார். மிச்சம் சுணங்க மாட்டார். நாள் கணக்கு போகாது. போன் ஆஃப் பண்ணி வைக்கிறால் ஒரு மணி தியாலம் கூடினார். ரூமுக்குள்ளவே கதவை மூடினாலும் மிச்ச நேரம் இல்ல, ஒரு மணி தியாலம். ஏன்னா கோவத்தை காட்டுற, கோவத்தை காட்டுங்க, பரவாயில்லை, இது சுன்னத்து தான். ஏன்னா எங்கட உம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கோவத்தை காட்டினாங்க, பிழை இல்லை. அந்த கோவத்துக்கு பின்னாலே நீங்க காட்டக்கூடிய அன்பு இருக்கிறதே, உங்கள் கணவனுடைய உள்ளம் அந்த அன்பை உணர வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அன்பையும் நீங்க காட்டணும். ஆனால் அந்த இடத்தில் தவறி விடுகிறார்கள். அந்த இடத்தில் தவறி விடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிரச்சனை போகுது கணவன் மனைவிக்கு மத்தியில. இந்த நேரத்தில் முதலாவது போராள் யார்? மனைவி. அந்த கணவன் கோவத்தோட ஒரு வேதனையோட இருப்பார். வேதனையோட இருப்பார். ஏன்னா கணவன் சாதாரணமா எவ்வளவு கஷ்டப்பட்டவரு, இதெல்லாம் உணரணும் பெண்கள். கணவன்டா காலையிலிருந்து தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் நிம்மதியா இருக்கணும், சாப்பிடணும், நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும். என்றைக்குமே ஒரு கணவனுடைய சிந்தனை இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, என்ற மனைவி புள்ள குட்டி நல்லா இருக்கணும், நான் நல்லா உடுக்கணும்ன்றதில்லை. அப்படி சிலவங்க இருப்பாங்க, சில கணவன்மார் இருக்கிறாங்க, தான் டிப்டப்பா இருக்கணும், மனைவி புள்ள குட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இவனுக்கு பயங்கரமான கேள்வி நாள மறுமையில உண்டு. பயங்கரமான கேள்வி உண்டு, குடும்பத்தை சீரழித்ததுக்காக. ஆனா அதிகமான கணவன்மாருடைய நிலை என்ன தெரியுமா? அது கொஞ்சம் தான். அதிகமான கணவன் ஏண்ட மனைவி புள்ள குட்டி நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். எத்தனையோ கணவன்மார் இந்த உள்ளூர்ல அல்ல, வெளிநாடுகளிலே கூட போய் கஷ்டப்படுகிறார்கள். மாதாந்த சம்பளம், அங்க அக்கவுண்டன்ட் வேலையா? எல்லாம் போறவங்க யாரு? பெரிய டிகிரி எடுத்தவங்களா? காலேஜில் படிச்சவங்களா? யூனிவர்சிட்டியில படிச்சவங்களா? இல்ல, கூலி வேலைக்காக வேண்டி போகிறார்கள். சிலர்களை பார்க்கிறோம், இங்க இந்த குப்பல்ற வேலை மாதிரி அங்க பலதியாவுல வேலை, கல்ஃப் கண்ட்ரில பலதியாவுல வேலை, சுடும் கடுமையானவை. தலையில போறது கொண்டும் இல்ல, மேல போட்ட ஜக்கெட்டை தூக்கி தலையில போட்டுக் கொள்ளுவாங்க. கடுமையான கஷ்டம், கருத்து வேறுத்து சில வேலைகளில் மயங்கி கூட விழுவார்கள். அப்படியாக கஷ்டப்பட்டு யாருக்காக? தன் மனைவி பிள்ளைகளுக்காக. இதெல்லாம் நிறைய மனைவிமார்களுக்கு விளங்குதில்லை, மறந்து கணக்கெடுக்கல. உண்மையான கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் பெண், தன் கணவனுடைய பொருத்தத்தோட வாழ்ந்து மரணித்து விட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெண் இருக்கிறாளே, இதெல்லாம் யோசிப்பார்.
இதெல்லாம் யோசிப்பா. என் கணவன் எவ்வளவு கஷ்டப்படுறார், என் கணவன் எனக்காக என் புள்ள குட்டிக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. சரி, நீங்க உங்களோட கணவனை வழி அனுப்ப போறீங்களே, ஏர்போர்ட் போறீங்க, ஏர்போர்ட்ல ஒரு எல்லை, அதுக்கு அங்கால போகலாது. அது தாண்டி போற நேரம் உங்களோட கணவன் மனநிலைய பார்க்கணும்டா அவன் உள்ளத்தை உங்களோட உள்ளத்துல இணைச்சு பார்க்கணும், இல்லாம விளங்காது. அந்த உள்ளம் படக்கூடிய வேதனை, இந்த பிரிவுக்காக மனைவிய புள்ளைய விட்டு போறேனே என்ற ஒரு வேதனை. இந்த வேதனை ஏன் உணரக்கூடாது? ஏன் பெண்கள் உணரக்கூடாது? இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு தானே அங்க போய் அவன்கிட்ட ஏச்சி வாங்கி அடிபட்டு பட்டணியோட மயங்கி விழுந்து ஹாஸ்பிடல்ல இருந்து ஜெயில இருந்து எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்களே. இன்றைக்கு அப்படி கஷ்டப்படக்கூடிய கணவன்மார்கள் உழைச்சி எந்த குறையும் இல்லாம மனைவிக்கு பிள்ளைக்கு பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். இங்க சில மனைவிமார்கள் அதை எடுத்துக்கொண்டு அவங்க நல்லா இருக்கிறார். கணவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பினாரே, எதுவுமே இல்லை. நன்றி கெட்டவர்கள் இவர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது போல் உன் கணவனுக்கு நன்றி செலுத்துவது கடமை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். கணவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை. அந்த நன்றியில் உள்ள ஒன்றுதான் அவன் சம்பாதிக்கிறான், இவ்வளவு கஷ்டப்படுகிறானே எமக்காக என்பதை உணர்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பயங்கரமான ஒரு ஹதீஸ். சரி, இந்த விஷயத்தை முடிச்சிட்டு நான் பேசுறேன். என்ன சொல்ல வந்தேன்டா, இவ்வளவு கஷ்டப்படுறத கணவன் ஏதாவது ஒரு முன்ன பின்ன வாகிட்டா ஏன் கொதிக்கிறோம், ஏன் வெறுக்கிறோம், ஏன் திட்டுகிறோம், ஏன் மறுக்கிறோம், ஏன் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவி கணவன் பிரச்சனை வருகிறது, அந்த நேரத்தில் முதலாவது மனைவி போவால் கிட்ட பக்கத்துல போய் கணவனை விட்டு உட்காருவார். இன்றையோட அந்த ஈகோ தூக்கி வீசிடுங்க தாய்மார்களே, சகோதரிகளே. வந்துடக்கூடாது. வந்தா நினைச்சுக்கோங்க, ஷைத்தான் வந்துட்டான். அவனுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் எது தெரியுமா? குடும்பத்தை பிரிக்கிறது. ஷைத்தானுக்கு மிச்சமே விருப்பம் குடும்பத்தை பிரிக்க. இதை விட ஒரு விருப்பம் வேறொன்றுமே இல்லை. அவன் படையை அனுப்புவான் காலையில், அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பார். பேத்து உன்னால வேண்டிய பலாய காத்துட்டு வா, அனுப்பிடுவா, என்னென்ன செய்யலுமோ செஞ்சுட்டு வா. ஒத்த வந்து சொல்லுவானா, அந்தி மாலை ஆகிற நேரத்துல கார்குசாரி விசாரிக்க, நீ என்ன செஞ்சாய்? தொழுகை இல்லாதவன் ஆக்கிறேன், வட்டி எடுக்காத வட்டி எடுக்க வச்சேன், விபச்சாரம் செய்யாத செய்ய வச்சேன், நீ ஒண்ணு செய்யல போ, அனுப்பிடுவான். ஒத்த வந்து சொல்லுவான், அன்பான கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்கின. எந்த அளவுக்கு பிரிகிற அளவுக்கு குழப்பம், அடிபுடி, சண்டை, பிரச்சனை முத்திச்சுது, அந்த அளவுக்கு உண்டாக்கின. நீ தாண்டா ஆள்டு பக்கத்துல உட்கார வைப்பான். ஷைத்தானுக்கு மிச்சம் விருப்பம். தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கைகள் பிளவுகள் வரும் போது இஸ்லாம் சொல்லுகிறது முறை, அந்த முறையை கையாளுங்க. ஏன் முடியாது? இஸ்லாம் எவ்வளவு திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லி தந்த இஸ்லாம், ஏன் நாம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அந்த தீர்வை தேடாமல் உலகத்தின் அற்பமான சில விடயங்களுக்காக வேண்டி, ஈகோக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி பணிவை இழந்து ஏன் அதை மறுத்து விடுகிறோம்? இதுதான் இன்றைக்கு கண் குளிர்ச்சி இல்லாம போனதுக்கு காரணம். இதுதான் கண் குளிர்ச்சி இல்லாம போனதுக்கு காரணம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த மனைவி முதலாவது என்ன செய்வாளா, கணவனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து கணவன் கைக்குள்ள தண்ட கையை வச்சுட்டு இறுக்கி பிடிப்பாளாம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உணர்வாக சொன்னார்கள் பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம். உருவாக்க முடியும் ஒரு பெண்ணால், இதே போல சீரழிக்கவும் முடியும் ஒரு பெண்ணால். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவள் தான் ஒரு சாலிஹான பெண். இப்படியான பெண் இருந்தால் உன் குடும்ப வாழ்க்கை நிம்மதி, உன் குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சி. கைக்குள்ள கையை வச்சு சொல்லுவாளாம், நீ என்ன மன்னிக்கோ, நீ என்ன பொருந்தி கொள்ளாத வரையில நான் விட மாட்டேன், நீ பொருந்தி கொண்டாத்தான் நான் விடுவேன் என்று இறுக்கமாக பிடிப்பாளாம். அந்த கணவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், இந்த கணவன் சந்தோஷப்படும். அல்லாஹ், அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, சிலர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் கணவன்மார் கல் நெஞ்சக்காரர்கள். இல்லவே இல்லை. உங்கள் கரத்தை நீங்கள் அவருடைய கரத்துக்குள் வைத்தால் அல்லாஹ் உள்ளத்தை மிருதுவாக்குவான். அதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முறையை சொல்லி தந்தார்கள்.
அந்த முறையை சொல்லி தந்தார்கள். வேறொன்றும் இல்லை. நெருங்குவதை வைத்து, கணவன் மனைவியோடு நெருங்குவதை வைத்து, மனைவி கணவனோடு நெருங்குவதை வைத்து உள்ளங்கள் மிருதுவாகிறது. அன்பான பேச்சை பேசுங்கள், பணிவாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பு பரஸ்பரம் மவத்தன் வரஹ்மா, மவத்தத் ரஹ்மத் என்ற இரண்டு அன்பும், தாய்க்கு பிள்ளை, பிள்ளைக்கு தாய் மூலம் கிடைக்காத அன்பு கணவனுக்கு மனைவி மூலம், மனைவிக்கு கணவன் மூலம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அவ்வளவு அன்பா வாழ வேண்டிய வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. சில நேரம் கணவன் சாலிஹானவனாக இருப்பார், மனைவியுடைய வளர்ப்பும் பிழை, பிறப்பு எப்படி இருந்தாலும் வளர்ப்பு பிழை, தீன் கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த வாழ்க்கையை வாழவும் முடியாது. சில நேரங்கள் மனைவி தீனோட வளர்க்கப்பட்டிருப்பாள், வந்தவன் உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு உலகத்துடையவனாக இருப்பாள், வாழ தெரியல, தீன் இல்லை, அவனோடும் வாழ முடியாது. என்ன செய்வது? என்ன செய்வது? பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அதற்கு தீர்வு உண்டு. அன்பார்ந்தவர்களே, தீர்வு லேஸ். இஸ்லாம் மிச்சம் கஷ்டமா சொல்லல, லேசான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உட குடும்பத்துல பிரச்சனையா, மனைவி மூலம் கணவனுக்கு பிரச்சனையா, என்ன செய்யும்? என்ன செய்யணும்? முதலாவது ஃபைதுஹுன்ன, அவளுக்கு உபதேசம் செய்யுங்க. உபதேசத்தில் சரி வந்துடுவார். அப்படியும் சரி வரலையா, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி, கொஞ்சம் படுக்கையில பிரிஞ்சு படுங்க. ஒரே படுக்கை, அதுக்காண்டி போடி உம்மட வீட்டுக்குன்னு அனுப்புறல்ல, அதே படுக்க அடுத்த பக்கம் புறமுதுகு காட்டி படு. இது மனைவிக்கு வேதனை கொடுக்கும் என்றதனால சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு திருந்துவாள். அப்படியும் இல்லையா, வதரிபுஹுன்ன, ஒரு அடி அடி, தும்புக்கட்டையாலே அல்ல, செருப்பாலே அல்ல, கையாலே அல்ல, லேசா வலிக்காம ஒரு சின்ன தட்டு தட்டினா கூட அவள் பொறுக்க மாட்டாள், பொறுக்க மாட்டால். அது திருந்துவதற்கு காரணம். அப்படியும் இல்லை என்றால் அடுத்த முடிவை நீ எடுக்க முடியும். முறை சொல்லி தந்த இஸ்லாம். இந்த முறைகளை எத்தனை பேர்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். குடும்ப வாழ்க்கைன்ற பேர்ல வாழ்றாங்க, ஆனா வாழ தெரியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை எங்க என்று ஏன் கண்குளிர்ச்சி தொலைந்தது? குர்ஆனை ஹதீஸை விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை, சஹாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கை அறியவில்லை. குடும்ப வாழ்க்கையில் கண்குளிர்ச்சி தொலைந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்ப நான் பேசிட்டு போறேன், பெண்கள் மனைவிமார்கள் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனைவி தன் கணவனை நோவடிக்கிறார், வார்த்தையாலேயோ செயலாலேயோ ஏதாவது உண்டால நோவடிக்கிறார். நோவடிக்கும் போது சொர்க்கத்தின் ஹூருல் ஈன் உங்கள் கணவனுக்காக வேண்டி அல்லாஹ் எழுதியிருப்பார். இன்னவள் இன்னவள் என்று எழுதியிருப்பார். அவருக்கு என்று முடிவு செய்யப்பட்ட ஹூருல் ஈன் அழைப்பாளாம் அந்த மனைவி, காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. முதலாவதே பதுவா, பயப்படணும். முதலாவதே பதுவா, காத்தலக்கில்லா, அல்லாஹ் உன்னை அழிப்பானாக. அல்லாஹ் உனக்கு டெம்பரரியா தந்திருக்கிறான், தற்காலிகமாக உன்னிடம் தந்திருக்கிறான். அவனை நோவடிக்காதே, அவன் என்கிட்ட நிரந்தரமா வர இருக்கிறான், நோவடிச்சிடாத என்று சொர்க்கத்தின் ஹூருல் ஈன் சொல்லுவார்களாம். ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கணவன் அவ்வளவு பெருமதியானவர், நோவடிச்சிடவே கூடாது. துரோகம் இன்றைக்கு சர்வ சாதாரணம். ஹராமான தொடர்புகள் எத்தனையோ கேள்விப்படுகிறோமே நாளாந்தம். கணவன் வெளிநாட்டுல, இங்க கள்ள தொடர்பு, ஹராமான போக்கி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிச்சலங்கள் கூட சீரழியக்கூடிய நிலை வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிலைமை வாத்துங்க. கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை வேண்டுமா? கணவன் மனைவி பிள்ளைகள் இவ்வளவுதான், அழகா வாழ்ந்துட்டு போயிடுங்க. வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்திலே கேள்விப்பட்டோம், குடும்பம் போச்சுது, வாகனத்திலே எக்ஸிடென்ட், முழு குடும்பம் மௌத்து, அவ்வளவுதான் வாழ்க்கை. அன்பார்ந்தவர்களே, இப்படியான ஒரு மரணத்தை முன்னால் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையின் காலத்திலே ஏன் எம்மை மாற்ற முடியாது? அதனால தாய்மார்கள், குறுகிய நேரம் இது, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற்றுங்கள். என் கணவன் தான் என் சொர்க்கம் என்பதை உங்கள் மனதில் ஆழமாக உண்டாக்குங்கள். எதுவாக இருந்தாலும், வெளி பயணம் போக போகிறேன், என் கணவன் வெளிநாட்டில் தான் இருக்கிறார் என்றாலும் அனுமதி கேட்காமல் நீங்கள் வெளியில் காலை வைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வே பொறுப்பெடுக்க மாட்டார். ஒவ்வொரு மனைவிமாரும் பெண்களும் உணர வேண்டும், தன் தாய் தந்தையுடைய வார்த்தையை விட பெரிய வார்த்தை தன் கணவனுடைய வார்த்தை.
தாய் தந்தை நோயோடு இருந்தால் கூட, ஏன் சக்கராத்தில் படுக்கையிலா மௌத்தானால் கூட கணவன் வேண்டாம் என்று சொன்னால் போக கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு உரிமை கணவனுக்கு இருக்கிறது, வழிபட வேண்டிய கடமை மனைவிக்கு இருக்கிறது. இதை விளங்குங்க. அங்கே கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு கணவனும் விளங்கணும், ஏண்ட மனைவி அல்லாஹ் தந்த அமானிதம், அல்லாஹ் அமானிதமா தந்திருக்கிறார். கண் கலங்க வைத்து விடக் கூடாது, சொர்க்கப்பாதை காட்ட வேண்டும். உலகத்தில் எந்த அளவுக்கு அவளுக்கு உபகாரம் செய்ய முடியும், அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிக்கு வீட்டு வேலையிலிருந்து செஞ்சு கொடுத்தார். உடுப்பு கழுகிறதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவிக்கு கணவன் தான் செய்திருக்கிறார்கள். பண்போடு நடந்திருக்கிறார்கள், உணர்வுகளை மதித்திருக்கிறார்கள். கோபம் வரும்போது அந்த கோபத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமை காத்திருக்கிறார்கள். பிரச்சனை என்று வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்திருக்கிறார்கள். என் உணர்வை மதித்தார்கள். ஏசினால் கூட அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருந்து விடுவார்கள். உணர்வை மதித்தார்கள். அதுக்காக இன்றைக்கு ஏசுற மாதிரியே சொல்ல சுப்ஹானல்லாஹ். அன்றைக்கு ஒரு வாலிபன் பேசுகிறான். அவன் மனைவி மஜ்லிஸ்ல சொல்ல முடியாது அந்த ஊத்த பேச்சை, பேசாத வார்த்தை கிடையாது. அவன் மட்டுமல்ல, அந்த மனைவியோட உம்மா எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய பேச்சுகள். அந்த வாலிபன், ஹதரத் நீங்க நம்பலண்டா கேளுங்க, இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்ல ஏசி அனுப்பின ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியிருந்தார். கண் கலங்கி விட்டது. இவர்கள் சொர்க்கமான நுழைய போகிறார்கள், எப்படி சொர்க்கத்தின் வாசத்தை கூட நுகர போகிறார்கள் என்று நினைத்தேன். அதனால கண் குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை வேண்டும். சரி, அது மனைவிமார பக்கம் முடிஞ்சாச்சு. கணவன்மாரை பற்றி சொல்லுகிறேன். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் உங்கள் மனைவி என்பவள் என் அமானிதம், என்னை நம்பி வந்தவள், தன் குடும்பத்தோடு தன்னுடைய தந்தையோடு தாயோடு அன்பான வளர்ப்பிலே இருந்தவள் என் கரத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள். உணர்வை மதிக்க வேண்டும், அன்போடு நடக்க வேண்டும் என்பதை புரியுங்கள். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றாக அறியுங்கள். இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. உண்ண கொடுப்பதில் இருந்து, இருக்க இடம் கொடுப்பதில் இருந்து, அதே போல உணவு கொடுப்பதில் இருந்து எல்லா பொறுப்பும் நீங்கள் தான். எல்லா பொறுப்பும் நீங்கள் தான். குடும்ப வாழ்க்கையின் போது என்ன பிரச்சனை வந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கையில் தன் மனைவி அல்லாஹ்வுடைய தூதரோடு எதிர்த்து நின்றார்கள். சில சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட்டார்கள். கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே அவருடைய வீட்டுக்கு ஒரு மனிதர் வருகிறார், ஒரு தீர்வு கேட்டு. என்ன தீர்வு? தண்ட மனைவி எந்நேரமுமே குழப்பம், ஏசுறாங்க, குழம்புறாங்க. இதை முறைப்பாடு செய்யறதுக்கு ஒரு மனிதர் வருகிறார். வந்து உமர் ரலியல்லாஹு அவங்களோட வீட்டு வாசல்ல நின்று கேட்கிறாரு, உள்ளால வெடிக்கு, உள்ளுக்கு பிரச்சனை. உமர் ரலியல்லாஹு அவங்களோட மனைவியும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஏதோ சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, 4 செவத்துக்குள்ள கணவன் மனைவி நட்ரோட்டுக்கு வந்து கத்தல்ல, ஊர்லகம் விளங்குறதுக்கு கத்தல்ல, வீட்டுக்குள்ள தண்ட கணவனோட ஒரு சண்டை பிடிக்கிறார். இதை பார்த்து அல்லாஹ் கூட கோபப்பட மாட்டான். அவள் ஒரு தீன்தாரி, சண்டை பிடிக்கிறார் ஏதோ உரிமைக்காக. அதற்கு பின்னால் அன்புதான் காட்டப் போகிறார். அந்த நேரம் அந்த மனிதர் போய் வாசல்ல நிற்கிறார். ஓடு சத்தம் போகும். என்னமோ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மனைவி பார்த்தாங்க, அட ஏண்ட வீட்டுலதான் என் மனைவி இவ்வளவு குழப்பண்டு பார்த்தா இங்கேயும் பிரச்சனை தானே. திரும்பிட்டு போற நேரம் உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து கதவு திறந்து பார்க்கிறாங்க. ஒரு மனிதர் போகிறார். என்ன பிரச்சனைக்கு வந்தீங்க? இல்ல உமர் ரலியல்லாஹு என் குடும்பத்துல பிரச்சனை, மனைவி சரியான சத்தம் குழப்பம், அதை முறைப்பாடு செய்ய வந்தேன் சொன்னதோட சொல்லிட்டு சொன்னாரு, இங்க பார்த்தா உங்களுக்கு அதே பிரச்சனை தானே, பரவாயில்ல திரும்பிட்டு போறேன், என்ன நான் மாற்றிக்கொள்றேன் போறேன் போனான். அந்த நேரம் உமர் சொன்னாங்க, சகோதரனே, மனைவி என்பவள் யார்? எம்முடைய பிள்ளைகளை கவனிக்கிறார், எமக்கு உணவு சமைத்து தருகிறார், ஆடை கழுகி தருகிறார், ஆசைகள் எல்லாம் பூர்த்தி செய்கிறார், எல்லா விதமான கஷ்டங்களிலும் பங்கு கொள்கிறார். இப்படியாக இருக்கும் என் மனைவி
கொஞ்சம் கத்தினா ஏன் பொறுக்க முடியாது என்று மனைவியுடைய உள்ளத்தை புரிந்து அன்பை காட்டி நீயும் கொதித்து விடாதே என்ற பாடத்தை படித்துக் கொடுத்து அனுப்பினார். குடும்ப வாழ்க்கை நிம்மதி. அலிரதியல் அவங்க யார்? சாதாரணமா சொர்க்கத்தின் தலைவியின் கணவன், சொர்க்கத்தின் தலைவியின் கணவன். குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை. யாரால பிரச்சனை? பெண்ட உமா வாப்பாளையல்ல இன்றைக்கு நடக்கிற அந்த மாதிரி பிரச்சனை. இது கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு வந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்து பார்த்தா கணவரை காணல. கேட்டாங்க, எங்கம்மா உங்களோட கணவர்? வெளியில போயிட்டா. எனக்கும் அவருக்கு மத்தியில கொஞ்சம் பிரச்சனை, அதனால பிரச்சனை முத்தின நேரம் கிளம்பி போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் வேற எங்கே போயிருக்க மாட்டார், பள்ளிக்கு தான் போயிருப்பார்னு தெரியும், மஸ்ஜித் நபவிக்கு தான் போயிருப்பார்னு தெரியும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போங்க போயிட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வந்த ஒரு சஹாபி அனுப்பினான். நானும் வாரேன்டே போறான். போய் பார்த்தா முத்தத்தில் மஸ்ஜித் நபியுடைய வெளிப்பகுதியில வெறும் மணல்ல படுத்துட்டு இருக்கிறார். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. தூக்கம், அங்க மனைவியோட பிரச்சனையை போட்டுட்டு இங்க வந்து தூக்கம். ஆனா இதுக்குள்ள உள்ள சந்தோஷத்தை பாருங்க. தூக்கம். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அவங்கள தட்டினாங்க. ஸல்லல்லாஹு தட்டி சொன்னா, கும் யா அபத்துரா, மண்ணின் தந்தை எலும்பு. ஏன்? மண் பட்டு இருந்துச்சு உடம்புல. எழும்பினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மண்ணை தட்டி விட்டாங்க, பிடிச்சாங்க, கையை கூட்டிட்டு வந்தாங்க. இதுதான் மாமா. குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போது, கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது, பெண்ணை பெற்ற வாப்பா மூட்டதல்ல, அம்மா மூட்டதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கையை பிடிச்சாங்க, கூட்டிட்டு வந்து விட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சாச்சு. அல்லாஹ் அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டை விட்டு போனதை இமாமார்கள் எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், தன் மனைவியின் உணர்வை மதித்து இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும், பேச்சுகள் கூடும் என்றதனாலதான் நாம் அலி ரலியல்லாஹு அவங்க இடவழியிலே போயிட்டாங்க. பிரச்சனை முற்றினா பிரச்சனையா போகும். இடவழியிலே போய் மனைவியின் அந்த உணர்வை மதித்தார்கள். கணவன் மதிக்க வேண்டும். வீட்டுக்குள் தன் மனைவி என்பவள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஒரு இயந்திரத்தை போல காலையில சட்டி தேத்தடி ஊத்த ஆரம்பிச்சா இரவைக்கு பெட்ஷீட் தட்டத்துல இருந்து எத்தனை சுழற்சிகள், எத்தனை வேகமான வேலைகள். புள்ள குட்டியை பார்க்கணும், ஸ்கூல் அனுப்பணும், மദ്രസ அனுப்பணும், சாப்பாடு சமைக்கணும், உடுப்ப கழுவணும், ஊட்டத்து புறவாக்கணும். தேசி வேலையா? இந்த உணர்வுகளை, இந்த கஷ்டங்களை மதிப்பவன் தான் உண்மையான கணவன். இது இருந்துச்சு இந்த கணவனுக்கிட்ட, அந்த குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சி. மதியுங்க தண்ட மனைவிய, மதியுங்க. எனக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பவள் கணவன் மதிப்பான். எப்ப? உண்மையிலேயே மனைவி அர்ப்பணித்தால் மதிப்பான். மதிக்க வேண்டும், மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான் மனைவிமார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இந்த சந்தோஷத்தை ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷமாக வைக்கவில்லை. இந்த கணவன் மனைவி சந்தோஷம் வயசு போனாலும் அவர்களுக்கு மத்தியிலே உள்ள அன்பு இருக்கிறதே, குறைவே மாட்டார். அல்ல அப்படியான ஒரு வலுப்பமான ஒரு உறவாகத்தான் இந்த கணவன் மனைவி உறவை வைத்திருக்கிறார். பெற்றோர் பிள்ளையை பாருங்கள், என்றாவது குறையும், என்றாவது வித்தியாசம் வருமா? இல்லவே இல்லை. 100 வயது தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், பிள்ளைக்கு 70 வயது 80 வயதாக இருந்தாலும், அந்த தாய் தந்தை எனும் போதே உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு பாசம், ஒரு நேசம் வருகிறதா இல்லை? இதுதான் குடும்பம். இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கையை மாற்றும். பிரச்சனைகள் வரும், அந்த நேரம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தீர்வு என்பதை பாருங்கள். பிரச்சனைகளின் போது தலைவிரித்து ஆடிவிடக் கூடாது. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இரு பக்கத்தில் ஒரு பக்கம் அவசரமாக சூடாகாம கூழாகிடும், ஒரு பக்கம் சூடாகினா இன்னொரு பக்கம் கூழாகிடும். இல்லைன்னா பிரச்சனை. அப்படி நீங்கள் உருவாகினால் தான் உங்கள் மூலம் வரக்கூடிய சந்ததிகளும் கண்குளிர்ச்சியாக வருவார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியான கணவன் மனைவியாக குடும்ப வாழ்க்கை நடத்தியதனாலே அல்லாஹ் கொடுத்தான் பொக்கிஷமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிம்மதியான குடும்ப வாழ்க்கை, கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அல்லாஹ் பொக்கிஷமாக கொடுத்தான் பிள்ளைகளை, விசேஷமாக ஃபாத்திமா சொர்க்கத்தின் தலைவி. ஏன் நம்முடைய குடும்பத்தில் உண்டாக்க முடியாது? முடியும்.
பெற்றோர்கள் உங்களுடைய துவாவும் தேவை. பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்வார். கணவன் மனைவிக்காக துவா செய்யுங்கள். மனைவி கணவனுக்காக துவா செய்யுங்கள். இருவரும் ஒரே தட்டிலே உண்ணுங்கள். படுக்கைகளை பிரித்து விடாதீர்கள். அன்புகள் அதாவது செதறி போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு போய் விடாதீர்கள். ஒருவருக்கு மத்தியில் ஒருவர் பரஸ்பரத்தை அன்பை காட்டுங்கள். கோபங்கள் வந்தால் தனக்குள்ளே அடக்கிக் கொள்ளுங்கள். இது கண்குறட்சி மிக்க குடும்பத்துக்கு ஒரு மிக முக்கியமான காரணம். அல்லாவின் பக்கம் திரும்புங்கள். கணவன் மனைவியாக எழும்பி தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுங்கள். சுன்னத்தான தொழுகைகளை சேர்ந்து தொழுங்கள். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் போதும் என் குடும்ப வாழ்க்கையின் கண்குளிர்ச்சிக்கு. எனவே வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். குடும்பத்தில் பிரச்சனை வரும் போது இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வின் பக்கமாக திரும்புங்கள். அங்கே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான், தீர்வை வைத்திருக்கிறான். இதுதான் குடும்பம். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்ப வாழ்க்கை, சஹாபாக்களுடைய குடும்ப வாழ்க்கையை முன்னுதாரணமாக எடுங்கள். இந்த உலகத்தார்களுடைய குடும்ப வாழ்க்கைகளை எடுக்க வேண்டாம். மேற்கத்திய கலாச்சாரம் அப்படி வாழணும், இப்படி வாழணும், அவ்வளவு பெஷரா இப்படி பெஷரா வாழணும் நினைச்சாலே குடும்ப வாழ்க்கை மத்த பக்கம். அதனால குடும்ப வாழ்க்கை எனும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் தோழர்களும் போதுமான உதாரணம். அந்த உதாரணத்தை நம் வாழ்க்கையில் எடுத்து நடப்போம். நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் கண்குளிர்ச்சியாக இருக்கும். அது இந்த உலகத்தோடு முடியக்கூடியதல்ல. நாமும் குடும்பமாக சொர்க்கம் நுழைய வேண்டும். அந்த நோக்கத்தோடு வாழ்வோம். வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து என்னென்ன பிரச்சனைகள் பிளவுகளும் குடும்பத்திலே இருக்கிறதோ அனைத்து பிரச்சனைகள் பிளவுகளை நீக்கி நிம்மதியான சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆக்கி கணவன் மனைவியை புரிந்து, மனைவி கணவனை புரிந்து, பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்குளிர்ச்சி மிக்க குடும்ப வாழ்க்கை. எப்படி அல்லாஹ் கண்குளிர்ச்சி மிக்க குடும்பமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தை அல்லாஹ் ஆக்கினான். இது போல நம்முடைய குடும்பங்களையும் அல்லாஹ் கண்குளிர்ச்சி மிக்கதாக ஆக்குவானாக. எந்த கணவன் எந்த மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து இருக்கிறார்களோ, அதனால் பிரச்சனைகள் பிளவுகள் வந்தனவோ, அந்த பிளவுகளை எல்லாம் நீக்கி கணவன் மனைவியை மதித்து, மனைவி கணவன் மதித்து நடக்கக்கூடிய அளவுக்கு குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் என்றுமே மௌத்து வரைக்கும் கண்குளிர்ச்சி மிக்கதாக ஆக்கினாலே மறுமையிலும் அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களோடு சேர்ந்து சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நம்முடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை புரிந்து கொள் யா அல்லாஹ். அவர்கள் நம்முடைய கண்குளிர்ச்சிகள் யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடியவர்களாக சாலிகானவர்களாக உருவாக்கி தந்து விடியா அல்லாஹ். உன்னை வழிபடக்கூடியவர்கள் உருவாக்கி தந்து விடியா அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய கடமை எமக்கும் இருக்கிறது யா அல்லாஹ். கேட்கிறோம் நம்முடைய கடமையை யா அல்லாஹ். நீ நம்முடைய குடும்பத்தை கண்குளிர்ச்சி மிக்கதாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். நிம்மதிக்குரியதாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. இந்த இடத்தில் யார் யார் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் யா அல்லாஹ். குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அனைத்தை நீக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது யா அல்லாஹ். அனைத்தை நீக்க அனைவருடைய உள்ளத்தில் நிம்மதியை போட்டுடியா அல்லாஹ், சந்தோஷத்தை போட்டுடியா அல்லாஹ். எம் அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வாயாக. இந்த மஜ்லிஸை வெற்றிகரமானதாக்கிடுவாயாக. உன்னுடைய பொருத்தத்துக்குரியதாக்கிடுவாயாக. கஷ்டத்தோடு தாய்மார்கள் சகோதரிகள் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். சகோதரர்கள் வந்திருக்கிறார், தொழிலை விட்டு வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இதை பெருமதியாக ஆக்கிறியா அல்லாஹ். இவர்கள் அனைவருக்கும் உன் மன்னிப்பை கொடுத்தியா அல்லாஹ். சொர்க்கவாதிகளின் பட்டியல் இவர்களை எழுதிவிடியா அல்லாஹ். அனைவரை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.